வணக்கம். நம்ம சங்க இலக்கிய வகுப்புகள்ல நம்ம அடுத்து படிக்க போற இலக்கியம் நற்றிணை. எட்டு தொகையில முதலாவது நூல் நற்றிணை தான். நம்ம முன்னாடி குறுந்தொகை படிச்சிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான பாடல்கள், அதே மாதிரியான பாடல் அமைப்புகள், தலைவன் தலைவி செவிலிக்கூற்று குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். ஆனா இதுல குறிஞ்சியினுடைய பாடல்கள் மிக அதிகம். குறிஞ்சி பாலை நெய்தல் பாடல்கள் நற்றிணையில அதிகமான பாடல்கள் இருக்கு. மருதம் கொஞ்சம் குறைவான பாடல்கள் தான். முல்லையும் குறைவான பாடல்கள் தான். இந்த குறிஞ்சி முல்லை சாரி குறிஞ்சி பாலை நெய்தல் இந்த மூன்று திணையில் அமைந்த பாடல்கள் ஏராளமா இருக்கு. மருதமும் முல்லையும் ஓரளவுக்கு குறைவான பாடல்கள் இதுல இருக்கு. 9 அடி சிறுமை ஒரு பாடல் 9 அடி வரைக்கும் இருக்கலாம், அல்லது 12 அடி வரைக்கும் இருக்கலாம். 9 அடி சிறுமையும் 12 அடி பெருமையும் கொண்டது நற்றிணை. அப்ப 12 அடிக்கு மேல போயிடுச்சுன்னா அது அகநானூறு ஆயிருக்கும். 9 அடிக்கு முன்னாடி சின்னதா இருந்ததுன்னா அது குறுந்தொகைக்குள்ள தொகுத்திருப்பாங்க. சோ தொகுத்தவர்களுடைய வசதி தான் அப்படி தொகுத்திருக்காங்க. 4ல இருந்து 5 இல்ல 8 வரைக்கும் இருக்கிறது குறுந்தொகையாகவும், பெரும்பாலும் நம்ம 8 வரியெல்லாம் நம்ம பார்க்கல, 7 வரி இது வரைக்கும் தான் வந்தது. 9 அடி சிறுமை இருப்பதும் 12 அடி பெருமை இருப்பதும் நற்றினையினுடைய பாடல்களாக இருக்கு. இதுல 2 பாடல் மட்டும் அதை விட நீட்டிச்சு இருக்கு. 110வது பாடலும் 379வது பாடலும் இந்த அடி எல்லையை விட இன்னும் நீளமானதாக இருக்கு. அப்புறம் 234வது பாடல் கிடைக்கல. அதே போல 385வது பாட்டினுடைய ஒரு பகுதி தான் கிடைச்சிருக்கு, முழு பாடல் அதுவும் கிடைக்கல. சோ இந்த மாதிரியான சில பாடல்களை பற்றிய விவரங்கள். அப்புறம் பாடியோருடைய எண்ணிக்கை 175 அப்படின்னு சில பேர் சொல்றாங்க, 187 அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சோ அந்த பாடல் எண்ணிக்கையிலையும் சில வேறுபாடுகள் இருக்கிறது, எண்ணிக்கை வேறுபாடுகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இத முதல்ல பதிப்பிச்சவர் பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர். அவர் தான் இதை முதல்ல நற்றிணைய பதிப்பிச்சார், உவேசாக்கு முன்னாடியே. உவேசா சில நூல்களை அவருக்கு கொடுத்தும் உதவி இருக்காரு. நம்ம இதுல இணையத்துல கிடைக்குது, பின்னத்தூர் நாராயணசாமி ஐயருடைய உரை முழுமையும் நற்றிணைக்கு கிடைக்குது. நான் நம்மளுடைய குரூப் லிங்க்ல அதை போடுறேன், வேணும்னா அப்போ படிச்சு பார்த்துக்கலாம். அவருடைய வரலாறு முன்னாடி கொடுக்கப்பட்டிருக்கு, பின்னத்தூர் நாராயணசாமி ஐயருடைய வாழ்க்கை இது கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் ஓரளவுக்கு சுவாரஸ்யமானது. ஏன்னா ரொம்ப மிக சாதாரணமான ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல இருந்து வந்த அவர் தமிழ் படிக்கிற ஆர்வத்தினால மட்டுமே உந்தப்பட்டு தமிழ் படிச்சு, ஏன்னா அவங்க அப்பாவுக்கு பெரிய சொத்தெல்லாம் ஒண்ணும் இல்லை, பின்னத்தூர் அப்படிங்கிற பேரே தெரியுது, அந்த ஊரை சேர்ந்தவர் அவர். அவங்க அப்பாவுக்கு 6 பிள்ளைங்க. அவருக்கு ஒன்றும் பெரிய சொத்து சேர்த்து வைக்கிற அளவுக்கு வசதியோ அல்லது வேலை வாய்ப்போ இல்லை. ஆனா அவர்களுடைய 2 அத்தைமார்கள் மிக இளம் வயதிலேயே விதவையாகி இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க தான் வளர்க்குறாங்க, அவங்க அத்தைகள் தான் பிள்ளைகளை வளர்க்குறாங்க. அப்படி அத்தையால வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை. அத்தை மேல இவர் ஒரு தூது நூலும் பாடியிருக்காரு, பழையது விடு தூது அப்படின்னு ஒரு நூல் பாடியிருக்காரு இவர். அத்தையினுடைய பெருமையே, எப்படி தன்னை வளர்த்த அத்தை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு இதுல. ஆனா அவங்க அத்தைக்கும் இவ தமிழ் படிக்கிறதுல பெரிய விருப்பம் இல்லை, ஏன்னா தமிழ் படிச்சா நல்ல வேலை கிடைக்காது அப்படிங்கிற அந்த பயத்தினால அவங்க முதல்ல கண்டிக்கிறாங்க. ஆனா இவர் தமிழ் படிச்சு அதனால அவர் அத்தைக்கு தெரியாம மரத்தடிகள்ல ஊருக்கு ஒதுக்குப்புறங்கள் எல்லாம் உட்காந்து படிச்சு அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் நூல்களை படிக்க ஆரம்பிச்சு அப்புறம் அவருக்கு இலக்கிய நூல்கள் அறிமுகமாகுது. அப்படி இலக்கிய நூல்கள் அறிமுகமாகி அதை நன்றாக வாசிச்ச பிறகு அவர் நற்றிணைய பொருள் எழுத ஆரம்பிக்கிறார், நற்றிணைக்கு உரை எழுத ஆரம்பிக்கிறார். எவ்வளவு கஷ்டமான வேலைன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த காலத்துல 1912லயோ என்னவோ அந்த அந்த பீரியட்ல அவருக்கு எந்த விதமான, ஒரே நிமிஷம் என்ன வருஷம் மட்டும் நம்ம பார்த்துருவோம். அப்போ பின்னத்தூர் நாராயணசாமியர் 1915ல அவருக்கு பெரிய அளவுக்கு ஒன்றும் உதவிகள் கிடைச்சிருக்காது, புத்தகங்களும் கிடைச்சிருக்காது. ஆனா அவர் ஒவ்வொரு பாட்டையும் படிச்சு அவர் அதுக்கு உரை எழுதியிருக்கிறார். சில இடங்கள்ல கொண்டு கூட்டி எல்லாம் உரை எழுதுறதெல்லாம் உண்டு, முன்ன பின்ன மாத்தி எழுதி. அப்புறம் சுவைப்பட, அதாவது ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் எடுத்துக்கிட்டு அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி உரை எழுதுறது அப்படிங்கிற அந்த முறை இல்லாம கொஞ்சம் மாத்தி எழுதினதும் இருக்கு. ஆனா இந்த புத்தகம் இப்ப நாம வகுப்புக்கு பயன்படுத்துற இந்த புத்தகம் NCBH வெளியீடு. NCBH ஒரு ஒரு முழுக்கவே சங்க இலக்கியத்தை முழுக்க அவங்க ஒரு தொகுப்பா கொண்டு வந்தாங்க. இப்ப எப்படி பாடநூல் மற்றும் கல்வியியல் நிறுவனம் பண்ணிட்டு இருக்கோம், அதே போல அவங்க NCBH மூலமாக இத செஞ்சாங்க. அதுல இவங்க பின்னத்தூர் நாராயணசாமி ஐயருடைய உரையையும் பிறவற்றையும் சேர்ந்து, ஏன்னா அது 1915ல வந்தது. சோ அதனுடைய
தமிழ் வழக்கு வந்து வேற மாதிரி இருக்கும். ஒரு நாராயணசாமியுடைய உரையுடைய வழக்கு வேற மாதிரி இருக்கும். எளிமைப்படுத்தப்பட்ட தமிழையும் அவருடைய உரைகள்ல இருந்த சில குறைகளையும் நீக்கி இவங்க இந்த புக்கை வந்து போட்டிருக்காங்க. நியூ செஞ்சுரி புக்ஸ் பதிப்பிச்ச இந்த நூலை தான் நான் இப்போ பாடத்துக்கு பயன்படுத்துறேன். முனைவர் கூவே பாலசுப்ரமணியன் அப்படிங்கிறவர் வந்து அவர் பேராசிரியர் இதுக்கு உரை எழுதியிருக்கிறார். அருமையான உரை. இந்த புத்தகம் கிடைச்சாலும் நம்ம வாங்கிக்கலாம். இப்ப NCBHல இப்போ இருக்கான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை வாங்கினேன். ஆனா இப்போ வந்து நமக்கு வகுப்புக்கு பயன்படுது. சோ எட்டு தொகையினுடைய முதல் நூலாகிய நற்றினையை நம்ம இனிமே தொடர்ந்து பார்க்கலாம். இதுக்கு கடவுள் வாழ்த்து என்பது பின்னாடி சேர்க்கப்பட்டதாக தான் இருக்க முடியும். ஏன்னா சங்க இலக்கிய நூல்கள் எவையுமே எந்த மதமும் சாராதவை. 10 பாட்டு, 8 தொகை இந்த இரண்டுமே வந்து எந்த சமயம் சார்ந்த நூல்கள் கிடையாது. அதுல தெய்வம் வரும். ஆனா பின்னாடி எப்படி சைவ நூல்கள், வைணவ நூல்கள் அப்படிங்கிற மதியம் காப்பியங்களையுமே அந்த சமயம் சார்ந்தவை இருந்ததோ அந்த மாதிரியான ஒரு பகுப்பை நம்ம 10 பாட்டு 8 தொகைக்கு பார்க்க முடியாது. அது அதனுடைய சிறப்பு. சமயம் சாராத நூல். தெய்வம் உண்டு, அந்த நிலத்துக்குரிய கருப்பொருளாக தெய்வம் உண்டு, ஆனால் அவை சமயம் சாராதவை. அதனால இந்த கடவுள் வாழ்த்து பாடல் பின்னாடி எழுதி சேர்க்கப்பட்ட ஒன்றாக தான் இருக்கும். அதனால இது வந்து நம்ம அந்த கடவுள் வாழ்த்து பாடலோட சேர்த்து தொகுக்கப்பட்டதுனால அந்த கடவுள் வாழ்த்து பாடலோடவே நம்ம நற்றினைக்குள்ள போகலாம். பாரதம் பாடிய பெருந்தேவனார் எழுதிய கடவுள் வாழ்த்து பாட்டோட நம்ம வந்து இந்த நற்றினை இதுக்குள்ள போலாம். நித்யா, கடவுள் வாழ்த்து போட்டிருக்கீங்களா இல்லது பாட்டுல இருந்து போயிடலாமா? போட்டிருக்குங்க. சரி சரி. முதல் பாடல், அதாவது தொகுக்கப்பட்டதுல முதல் பாடலாக கடவுள் வாழ்த்து இருக்கு. பாரதம் பாடிய பெருந்தேவனார் எழுதிய பாடல் திருமாலை வாழ்த்தி பாடுவதாக இந்த பாடல் அமைகிறது. நல்லா இருக்கு. நல்ல மாநிலம் சேவடி ஆக, மாநிலம் சேவடி ஆக, தூணீர் வளை நரல் பௌவம் உடுக்கை ஆக, விசும்பு மெய்யாக, திசை கையாக, பசுங்கதிர் மதியமோடு சுடர் கண்ணாக, இயன்ற எல்லாம் பயின்று அகத்து அடங்கிய வேத முதல்வன் என்ப தீது அற விளங்கிய திகிரியோனே. திகிரி அப்படிங்கிறது வந்து சூரியனுக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா அவன் சுற்றி வருகிறான் இல்லையா, திகிரி அப்படிங்கிறதுக்கு. இங்க திகிரியோனே அப்படிங்கிறது சக்கரத்தை உடையவனாகிய திருமாலை குறிப்பதாக வருகிறது. மாநிலம் சேவடியாக, மாநிலம் மான பரந்த, பரந்த இந்த நிலம் அவனுடைய சேவடியாக, செம்மையான திருவடிகளாக விளங்குகிறது. தூணீர் வளை நரல் பௌவம் உடுக்கையாக, அவன் பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருப்பவன் இல்லையா, அதனால தூய்மையான நீர் பொருந்திய வளை நரல், வளைன சங்குகள், சங்குகள் முழங்குகின்ற, நரல்னா ஓசைப்படுத்தக்கூடிய, நரல் நரல்னா ஓசை, சங்குகள் ஓசை செய்யக்கூடிய, சங்குகள் ஒலிக்கக்கூடிய கடலை அவன் ஆடையாக உடுத்திருக்கிறான். அவனுடைய சேவடிகள், திருவடிகள் இந்த நிலமாக இருக்கின்றன. அவன் இந்த தூய நீரை கொண்டதாக இருக்கக்கூடிய சங்குகள் முழங்கக்கூடிய கடலை ஆடையாக உடுத்திருக்கிறான். பௌவம்னா கடல். விசும்பு மெய்யாக, இந்த வானம் அவனுடைய உடலாக இருக்கிறது. திசை கையாக, இந்த 4 திசைகளும் அவனுடைய கைகள். பசும் கதிர் மதியமோடு சுடர் கண்ணாக, ஒரு கண் சந்திரனாகவும் ஒரு கண் சூரியனாகவும் இருக்கிறது. ரொம்ப எளிமையான பாடல் தான் இது. இயன்ற எல்லாம் பயின்று அகத்து அடங்கிய வேத முதல்வன். அவன் இந்த உலகங்கள், இந்த உலகமே அவனாக தான் இருக்கிறான். இந்த உலகத்துக்குள் அவன் அடக்கம், அந்த உலகம் அவனுக்குள் அடக்கம். அப்படி எல்லாம் அறிந்தவனாகிய அவன் என்னுடைய மனதிற்குள் அடங்கியிருக்கக்கூடிய வேத முதல்வன். அவர் வேதங்களுக்கெல்லாம் மூத்தவன், வேதங்களுக்கெல்லாம் தலைவனானவன், அல்லது வேதங்களை உண்டு செய்தவன். நம்ம பெரியாழ்வாருடைய இதுல அதை பார்த்தோம். என்ப தீது அற விளங்கிய திகிரியோனே, எந்த விதமான தீங்குகளும் இல்லாத நன்மை சார்ந்தவனாகிய, குற்றமில்லாதவனாகிய, குற்றமற்ற சக்கரத்தை உடையவனாகிய அந்த திருமாலை வாழ்த்துவோம் அப்படின்னு சொல்லி பாரதம் பாடிய பெருந்தேவனார் இந்த தொகுப்பு நூலுக்கு ஒரு கடவுள் வாழ்த்து பாடலை சேர்த்திருக்கிறார். நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஒரு நூல் என்பது உலகு அப்படிங்கிறதாக தான் தொடங்கணும் அப்படிங்கிற மரபு பின்னாடி கை கொள்ளப்பட்டது. இந்த எந்த ஒரு காப்பியம் பாடணும்னாலும், நெடுந்தொடர் செய்யுள்கள் பாடணும்னாலும் ஒரு மங்களமான தொடரோட, மங்களமான சொல்லோட அதை ஆரம்பிக்கிறது வழக்கம் அப்படின்னு. இப்போ அது போல இந்த பின்னாடி இது தொகுத்தவர்களாகிய பாரதம் பாடிய பெருந்தேவனார் இந்த கடவுள் வாழ்த்தை பாடியிருக்கிறார். திருமாலை பற்றிய பாடலாக இது அமைந்திருக்கிறது. சரி, இப்போ நம்ம இனிமே நற்றினைக்குள்ள போகலாம். முதல் பாடல்
குறிஞ்சி திணையினுடைய பாடல், தலைவியினுடைய கூற்றாக வரக்கூடிய பாடல், கபிலர் எழுதியது. குறிஞ்சிக்கு கபிலர் அப்படின்னு சொல்றது வழக்கம் இல்லையா? அதனால குறிஞ்சிக்கு கபிலர் ஆகிய கபிலருடைய பாடலாக தான் முதல் பாடலாக தொகுப்புல வைக்கப்பட்டிருக்கிறது. துறை இதனுடைய துறை பிரிவு உணர்த்திய தோழிக்கு தலைவி சொல்லியது. இப்ப தலைவன் பிரிஞ்சு போக போறான். பொருள் காரணமாக, பொருள் ஈட்டுவதற்காக அவன் பிரிந்து போக போகிறான். அப்ப அந்த செய்தி இன்னும் தலைவிக்கு தெரியாது. இப்ப தோழிகிட்ட அவன் சொல்லிட்டான். தோழிகிட்ட சொல்லி நான் போக போறேன், எப்படியாவது நீ அவளை சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்ப தோழி சொல்றான். அவன் ஒருவேளை போவானோ என்னவோ அப்படிங்கிற மாதிரியான சில குறியீட்டு சொற்களால அவன் சொல்றான். ஒருவேளை அவன் போகக்கூடுமோ என்னவோ தெரியல அப்படின்னு சொல்லி அவ சொல்லும் போது தலைவி இந்த பாட்டை சொல்றான். அப்படி அவன் போவதற்கு வாய்ப்பு இல்லை, அவன் அப்படிப்பட்டவன் இல்லை. அவன் அவன் பிரிந்தால் நான் வருத்தப்படுவேன் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும், அதனால அவன் போக மாட்டான் அப்படின்னு சொல்லி அவனுடைய அன்பினுடைய தன்மையையும் அவனுடைய குணத்தையும் இந்த பாட்டுல அவ சொல்றான். நின்ற சொல்லர் நீடு தோறு இனியர் என்றும் என் தோள் பிரிவு அறியலரே, தாமரை தன் தாது ஊதி மீமிசை சாந்தில் தொடுத்த தீன்தேன் போல குறைய மன்ற குறையோர் கேண்மை, நீரின்று அமையா உலகம் போல தம்மின்று அமையா நன்னயந்து அருளி நறுநுதல் பசத்தல் அஞ்சி சிறுமை உருபவோ செய்பு அறியலரே. ரொம்ப ஒரு தடவை, ஏன்னா நமக்கு குறுந்தொகை படிச்ச பழக்கம் இருக்கிறதுனால இது ஒரு டெக்னிக்கலா வரக்கூடிய வார்த்தைகள் அப்படின்றது புரியும் பொழுது நமக்கு இந்த பாட்டலுடைய ஒரு தடவை படிச்சாலே நமக்கு இந்த பாட்டுடைய பொருள் நல்லாவே புரிஞ்சிருது. நின்ற சொல்லர் ரொம்ப அழகான ஒரு தொடர். நின்ற சொல் அப்படின்னா ஒரு சொல் சொன்னான்னா அவன் அதுல நிற்பான். நின்ற சொல்லர், அந்த சொல் நிற்கும். நான் போக மாட்டேன், நான் பிரிஞ்சு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஏற்கனவே. அப்ப அவன் நின்ற சொல்லர் அப்படிங்கிறான். ரொம்ப அழகான ஒரு பதம். இந்த ஒரு வார்த்தையே ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். இவ்வளவு அழகா ஒரு 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 சொற்கோர்வையை எப்படி உண்டு பண்றது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? லாகிசம் அப்படிங்குவாங்கல்ல, 2-3 தொடர்களை சேர்த்து ஒன்ன உண்டாக்குறது அப்படிங்கிறது. சொல் நமக்கு தெரியும், நின்ற நமக்கு தெரியும். நின்ற சொல்லர், அவன் சொன்னால் அதில் நிற்பவன். அதனால அதுல மாறி போக மாட்டாங்க. அதாவது உண்மையின் பாற்பட்டிருப்பவர்கள், கொள்கை உறுதியுடையவர்கள், அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்களோ அந்த சொன்னதைதான் செய்வதைதான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல அவன் சொன்னான்னா அந்த சொல்ல நிற்பான். போக மாட்டேன்னு என்கிட்ட சொல்லியிருக்கான். இனிமே ஏற்கனவே ஒரு தடவை போயிட்டு வந்துட்டான், இனிமே நான் போக மாட்டேன் உன்னை விட்டுட்டு சொல்லியிருக்கான். அதனால அந்த சொல்லில் அவன் நிற்பான். நின்ற சொல்லர் நீடு தோறு இனியர், இதுவும் அழகான பதம். நீடு தோறு இனியர், அதாவது இனிமை அப்படிங்கிறது நீண்ட காலம் தொடர்ந்து இருக்குமா, எல்லா நேரங்களிலும் இருக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது. இப்ப காதலிக்கும் போது இனிமையோடு இருப்பவர்கள் திருமணம் முடிந்த உடனே ஒரு கசப்பை அனுபவிப்பவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அல்லது திருமணம் புரிந்து கொஞ்ச நாளைக்கு அந்த இனிமை தங்கும் போது பின்னாடி அது இல்லாம போயிடுது. அப்புறம் பின்னாடி திரும்ப வயதான போது திரும்ப ஒரு ஏதோ ஒரு விதமான பாச உணர்ச்சி வரக்கூடிய அந்த மாதிரியான தன்மையை தான் நம்ம பாக்குறோம். அப்ப நீடு தோறு இனியர், நீண்ட காலமாக இருந்தாலும் அந்த இனிமை குன்றாதவனாக அவன் இருப்பான். கொஞ்ச நாளைக்கு ஏதோ, அதாவது உடல் சேர்க்கை இருக்கிற வரைக்கும் அந்த அன்பும் அந்த காமமும் அந்த இனிமையும் இருக்கும், அதுக்கப்புறம் அது இருக்காது அப்படிங்கறதெல்லாம் இல்லை. அது நிறைய பேருக்கு அதுதான் உண்டு. கொஞ்ச நாள்ல அந்த மோகம் 30 நாள், ஆசை 60 நாள் சொல்ற மாதிரி. ஆனால் இவன் அப்படி இல்லை, நீடு தோறு இனியர், நீண்ட காலம் அவன் இனிமையோடு என்னிடம் இனிமையோடு இருப்பான். எனக்கும் அவனுக்குமான நட்பு அல்லது அன்பு என்பது நீண்டு கொண்டே நீண்டாலும் இனிமை பயப்பது. என்ன இருந்தாலும் கொஞ்ச நாள்ல பழக பழக பாலும் குளிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இல்லாம இங்க என் தோள் பிரிவு அறியலரே, என் தோள்களை விட்டு பிரிந்து போவது என்பதை அவன் ஒரு நாளும் நினைக்க மாட்டான். என்னுடைய தோள்களை பிரிவதை அவன் ஒரு நாளும் நினைக்க மாட்டான். பிரிவு அறியலரே, அவனுக்கே தெரியாது, நீயா போய் அவனுக்கு சொல்லிக் கொடுக்காத. அவன் போகிறதுக்கு இஷ்டமே அவனுக்கு கிடையாது. அதனால அவன் அறியாதவன், என்னுடைய தோள்களை பிரிவது என்பதை அவன் அறியாதவன். அதனால நீயதான் இப்ப சொல்ற அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க. எப்படிப்பட்டது எங்களுடைய நட்பு அப்படிங்கிறதுக்கு அடுத்து வரக்கூடிய 3 வரி ரொம்ப, அதாவது தலைவி உதாரணங்களை சொன்னால் அந்த அந்த நிலத்துக்குரிய பொருள்களை வச்சு மட்டும்தான் உதாரணம் சொல்லணும் அப்படிங்கிற மரபு இருக்கு. அதுதான் இலக்கணம். தலைவி பயன்படுத்தக்கூடிய சொற்கள் அல்லது ஓமைகள் அவள் புழங்கக்கூடிய அந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிறதாதான் இருக்கணும். தோழி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லலாம், வேறு சில பொருள்களை சொல்லலாம், அந்த நிலத்துக்கு தாண்டிய பொருள்களை சிலது சொல்லலாம்.
இப்ப தலைவனுக்கு அதெல்லாம் கிடையாது. தலைவன் நீங்க எங்க போயிட்டு வரவன், அதனால அவன் என்ன வேணா உண்மை சொல்லுவான். அப்ப இங்கே அவள் பார்த்த பொருள்களையே வச்சு அதிலேயே உயர்ந்ததாக இருக்கக்கூடிய ஒன்றை அவள் ஓமையாக சொல்கிறாள். தாமரை தன்தாது ஊதி. இங்க தேன்கள், தேனி பல்வேறு இடங்கள்ல இருந்து பூக்கள்ல இருந்து மகரந்தங்களின் தேனி சேகரித்து கொண்டு போய் மேல உச்சியில தேன் கூடு கட்டுது. அது எங்க இருந்தெல்லாம் தேனை எடுத்திருக்கு அப்படின்னா, தாமரை தன்தாது ஊதி, தாமரையினுடைய குளிர்ச்சியான தாமரையினுடைய தாதுக்களை எடுத்து, அடேங்கப்பா தாமரையே வந்துருச்சுங்க. தாமரை தன்தாது ஊதி மீமிசை, மீனா உச்சி, உச்சியில இருக்கக்கூடிய அந்த மரத்தின், சந்தன மரம் நல்லா உயரமா வளரக்கூடியது இல்லையா, சந்தன மரத்தினுடைய பூக்கள்ல இருந்து தேன் எடுக்குது, தாமரையினுடைய பூக்கள்ல இருந்து தேன் எடுக்குது. ரெண்டையும் தேனையும் கலந்து கொண்டு போய் சந்தன மரத்தினுடைய உச்சியில அது கூடு கட்டுதான். மீன் இசை சாந்தில் தொடுத்த தேன் போல. அப்போ அந்த தேன்ல அதனுடைய வாசனை இருக்கும். தாமரையினுடைய குளிர்ச்சியான அந்த தன்மையும் சந்தன மரத்தினுடைய தன்மையும், சந்தன பூக்கள்ல எந்த மனமும் வராது, சந்தனத்தை உரசினதுதான் வாசனை வரும். ஆனாலும் அது சந்தன மரத்தினுடைய பூ அப்படிங்கிறதுனால அது சிறப்பு. அப்போ இங்க தாமரை என்பது தலைவியினுடைய மனது, சந்தன மரம் என்பது தலைவன். அப்போ ரெண்டும் கலந்த அந்த உறவு என்பது ரொம்ப இனிமையானது. தாமரை தன்தாது ஊதி மீமிசை சாந்தில் தொடுத்த தேன் போல. உயரமான சந்தன மரத்தில் அது தேன்கூடை கட்டி வைத்திருப்பது போன்றது குறையமன்ற குறையோர் தேன்மை. அதை போன்றது ஒரு தேனி தாமரையிலிருந்து தேன் எடுத்து சந்தன மரத்து உச்சியில கூடு கட்டினா அது எவ்வளவு சிறப்பானதாக இருக்குமோ அந்த அளவுக்கு சிறப்புடையது எனக்கும் அவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அன்பு, நட்பு. இங்க கேண்மைன்னா சொல்றான். கேண்மைனா நட்பு தான். அன்பு அன்பை வந்து கேள்மை நட்பு அப்படிங்கிறதா நிறைய சங்க இலக்கிய பாடல்கள் நம்ம அதை பார்த்திருக்கோம். நாம இன்னைக்கு நட்பு வேற காதல் வேற அப்படின்னு பிரிக்கிறோம். ஆனா சங்க இலக்கியம் வந்து அன்பதான் நட்புன்னு சொல்லுது, நட்பதான் அன்புன்னு சொல்லுது. கேண்மை அப்படின்னு தான் சொல்றாங்க. எனக்கும் அவனுக்கும் உள்ள உறவு அப்படிங்கிறத கேண்மை, அது நட்பு காதல் ரெண்டும் ஒண்ணுதான். அப்போ நான் அவனுக்கு எவ்வளவு முக்கியமானவள் அப்படி, அதாவது அவன் எனக்கு எவ்வளவு முக்கியமானவன் என்றது அவனுக்கு தெரியும். அதுக்கு ஒரு அழகான தொடர் இது திருக்குறளை நம்ம படிச்ச தொடர் தான். நீரின்று அமையா உலகம் போல தம்மின்று அமையா நம் நயந்து அருளி. அந்த குறள் நமக்கே தெரியும். நீரின்று அமையா உலகனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. இந்த உலகத்துல ஒழுக்கம் என்ற ஒன்று இருக்க வேண்டும் என்றால், அறம் என்ற ஒன்று, ஒழுக்கம் என்ற ஒன்று இருக்க வேண்டும் என்றால் அது வானிலிருந்து பொழிகிற மழையால தான் நடக்குது. அது ரொம்ப சரி. மழை இல்லை அப்படின்னா, பஞ்சம் வந்துருச்சு அப்படின்னா, நீங்க எந்த அறத்தையும் எந்த விழுமியங்களையும் நீங்க போற்றி பாதுகாத்துட்டு உட்கார முடியாது. அது எல்லாமே காத்துல பறந்து போயிடும். இந்தியாவில தோன்றிய ஏராளமான பஞ்சங்கள், 10வது வருஷ பஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 1942ல ஒரு பெரிய பெங்கால் ஃபெமைன் ஒண்ணு வந்தது. இங்கேயும் வந்தது. சவுத்துல ஆனா அது அதிகமா தெரியல. நார்த்ல அது ரொம்ப அதிகமா வந்தது. ஏன்னா அது ஒரு மேன்மேட் ஃபெமைன். அரிசி, பர்மால இருந்து அரிசி வரல, அரிசிக்கு தடை வந்துருச்சு. அந்த நெருங்கி வரும் இடியோசை அப்படிங்கிற அந்த வங்க நாவல்ல அவர் அந்த முழுக்க அந்த பெங்கால் ஃபெமைனை தான் விவரிச்சிருப்பாரு. சோ மழையும் கிடையாது, விளைச்சலும் இல்ல, உணவுக்கு தட்டுப்பாடு. அப்ப மக்கள் எந்த மாதிரி மோசமான செயல்களுக்குள்ள போறாங்க, பதுக்கல், கள்ளக்கடத்தல், சோரம் போதல், இந்த மாதிரி திருடுதல், இப்படி எல்லாத்துக்குமே எப்படி வந்து ஆளாகிறாங்க அப்படிங்கறத அந்த நாவல் சொல்லும். சின்ன நாவல் தான் அது. அப்போ இந்த உலகத்திற்கு நீர் இன்றியமையாதது. அப்ப எனக்கு அவன் இன்றியமையாதவன். அது எனக்கு மட்டும் இல்ல, அது அவனுக்கும் தெரியும். அவன் எனக்கு இன்றியமையாதவன் எனக்கு தெரியும். ஆனா அவனுக்கு தெரியுமா அப்படின்னா, ஒருவேளை தெரியாம போயிடுச்சு அவன் போயிடுவான். ஆனால் அவனுக்கும் தெரியும். நீரின்றமையா உலகம் போல தம்மின்றமையா நயந்து அருளி. நயந்துனா கருணையோட, நயனம் அப்படின்னாலே கருணையோடு இருக்கக்கூடிய கண்கள்னு அர்த்தம். நயன், கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம் அப்படின்னு வரும். கண்ணோட்டம் அப்படின்னா கருணை மிகுந்த பார்வை, இரக்கம் மிகுந்த பார்வை, அல்லது மற்றவர்களை பார்க்கும் பொழுது அந்த சிம்பத்தி எம்பத்தியோட பாக்குறது, அப்பதான் கண்ணோட்டம் அப்படின்னு பேரு. சும்மா கண்ணுல இல்லைன்னா அது முகத்துல 2 புண்ணு போலதான் அது அப்படின்னு குறள் இருக்கு. அப்போ நன்னயந்த அருளி. இந்த உலகத்திற்கு தண்ணீர் எப்படி அவசியமோ அது போல அவன் எனக்கு அவசியம் என்பது அவனுக்கு தெரியும். அதனால அவன் என்னை நயந்து அருளி நறுமுதல் பசத்தல் அஞ்சி. அப்படி அவன் போனா என்ன ஆகும்? நறுநுதல், என்னுடைய நறுமணம் பொருந்திய அழகான நெற்றி பசப்பு அடையும், பசலை பூக்கும். அதுல அப்படியே ரத்த சோகை போல உள்ளீடற்று வெளுத்து போகும். அது அவனுக்கு தெரியும். அஞ்சி, அப்போ அவன் அதுக்கு அஞ்சுவான். அவனும் போகல, ஆனா போனா என்ன நடக்கும் அவனுக்கு தெரியும். அதனால அவன் அஞ்சுவான். சிறுமை உருபவோ செய்பு அறியலவே.
இது ஒரு 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 சிறுமை இல்லையா? இப்படி இவ்வளவு முக்கியமா அவன் மேல் அன்பாக இருக்கக்கூடிய, அவன் நீங்கினால் நோயுடக்கூடிய ஒருத்தியை விட்டுட்டு போறது அப்படிங்கிறது வந்து பெருமையான செயலா? அது சிறுமை தானே. அந்த சிறுமையை அவன் செய்ய மாட்டான். என்னுடைய தலைவன் அப்படிப்பட்டவன் இல்லை. காரணம், அவன் நின்ற சொல்ல நீடு தோறி. அதனால செய்பு அறியலடை. அவன் போவதற்கு யோசிச்சு தடுமாற்றம் கூட அவன் அடைய மாட்டான். போலாமா வேண்டாமா அப்படிங்கிற தடுமாற்றம் கூட அவனுக்கு வராது. செய்பு அறியலடை. அவன் அடைய மாட்டான். அதனால என்னை விட்டு போக மாட்டான். நீ வந்து சும்மா சொல்லாத, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் மிக ரொம்ப ஆணித்தரமா தலைவி வந்து தலைவனுக்கும் தனக்கும் உள்ள நட்பை இங்க வந்து அவன் போவான், அடுத்தது போவான் கிளம்பி, அது வேற விஷயம். ஆனால் தலைவியினுடைய காதலை எடுத்து சொல்வதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. ஒரே தடவை பாட்டை மட்டும் படிச்சுக்குவோம். நின்ற சொல்லர் வீடு தோறு இனியர் என்றும் என் தோல் பிரிவு அறியலரே தாமரை ஊதி மீன்மிசை சாந்தில் தொடுத்த தீன்தேன் போல புறையமன்ற புறையோர் கேண்மை நீரின்றமையா உலகம் போல தம்மின்றமையா நன்னயந்தருளி நறுணுதல் பசத்தல் அஞ்சி சிறுமை உருபவோ செய்வறியலரை. நல்லா இருக்கே, நல்லா புரிஞ்சிருச்சு. கபிலருடைய பாடல் புரிஞ்சுக்கணும். சரி, இன்னும் ஒரு பாட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஒரு பாடல் பார்க்கலாம். அடுத்தது பாலைத்திணை பாடல். அடுத்தது வந்து பெரும் பதுமனார் எழுதிய பாடல், பாலைத்திணைக்குரியது. இந்த பாடல் வந்து தலைவனும் தலைவியும் கிளம்பி போறாங்க. அவன் வந்து உடன்போக்கு நிகழ்ந்து தலைவனை கூட்டுட்டு இரவு நேரத்துல போகிறான். இந்த இரவு நேரத்துல போகும் பொழுது அப்போ வழியில பார்க்கக்கூடிய, 4வது இல்ல 2வது பாட்டு பாலை கண்டார் கூற்று. அப்போ வழியில பாக்குறவங்க சொல்றாங்க. அப்படி அவங்க சொல்வதை போல கண்டார் கூற்றாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அழுந்து பட வீழ்ந்த பெரும் தன் குன்றத்து ஒளி வல் ஈந்தின் உளவை அம்காட்டு ஆறு செல் மாக்கள் சென்னி எறிந்த செம்மறு தலைய நீத்தோர்வாய வல்லிய பெருந்தலை பொருளை மாலை மான் நோக்கு இன்று இவர் ஈங்கைய சுரணை வையிற்று ஐயல் மடந்தை முன்னுற்று எல்லிடை நீங்கும் இளையோன் உள்ளம் காலோடு பட்ட மாறி மால்வரை மிளிர்க்கும் உருவினும் கொடிதே. ஒரு பெண் முன்னாடி போகிறாள், சிறிய பெண், வையிற்று ஐயல், வையிற்று கூர்மையான அழகான சிறிய பற்களை உடையவள். பார்த்தாலே தெரியுது ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்னு. அவளை முன்னாடி போக விட்டு இவன் பின்னாடி போகிறான். பின்னாடி இவன் நடக்கிறான். முதல்ல அவன் நடக்கிறா, பின்னாடி அவன் நடக்கிறான். நம்ம முன்னாடி வந்து சிலம்புல வேற மாதிரி பார்த்தோம். கோவல் கவுந்தியடிகள் முதல்ல, அப்புறமா கண்ணகி கோவல் நடக்கிறத பார்த்தோம். அது போல இங்க வந்து இவ நடக்கிறான். இந்த பெண் உடன்போக்கு செல்லக்கூடிய தலைவி நடக்கிறா, பின்னாடி இவன் நடக்கிறான். அதுக்கு பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் என்ன உரை எழுதுறாருன்னா, அவளுடைய பின்ன அழகையும் அவள் நடக்கிற அழகையும் பார்க்கறதுக்காக தான் அவன் பின்னாடி போனானோ. கையை பிடிச்சிட்டு உடன் கூட தானே கூட்டிட்டு போனோம், அப்படி இல்லாம அவளை முன்னாடி போகட்டே இவன் பின்னாடி நடக்கிறான் அப்படின்னு அவர் உரையை எழுதியிருக்காரு. அப்போ இவங்க 2 பேரும் இரவு நேரம் ஆக போகிறது. எல்பட்ட எல்னா சூரியன் மறையக்கூடிய நேரம் ஆயிடுச்சு. அது ஒரு காட்டு வழி. இந்த காட்டு வழியில பகல்ல போகிறதுக்கே அச்சமா இருக்கும். ஏனென்றால் அங்க வந்து புலிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். அது வருவோரை கொல்லக்கூடிய புலிகள் வாழக்கூடிய இடம். அப்போ அந்த இடத்துல ஈங்கை மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய கொடிகள் சுற்றி இருக்கக்கூடிய இடம். இதுல பகல்ல போறதுக்கே அச்சமாக இருக்கும் பொழுது எதிர்க்க வரவங்க, இப்ப இவங்க இந்த தூரம் தாண்டி வெளியே போறாங்க, அந்த ஊரை நோக்கி வருபவர்கள் எதிர்க்க வராங்க. எதிர்க்க வரவங்க அதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. என்ன இந்த வேளையில போய் இவன் இந்த பொண்ணை கூட்டிட்டு இந்த வழியா போறானே. இந்த மழை பெய்யும் பொழுது இடி இடிக்கும் இல்லையா, அந்த இடி எவ்வளவு வந்து வலிமையானது. இவனுடைய மனசு அதை விட வலிமையானதா இருக்கும் பொழுது. ஒரு இடி போல வலிமையுடைய மனசு இருந்தா மட்டும்தான் இப்படி ஒரு சின்ன பெண்ணை கூட்டிக்கிட்டு இவ்வளவு ஆபத்து நிறைந்து இந்த காட்டுக்குள்ள போக முடியும். இது இப்படி ஒரு கொடுமையான மனது உடையவனாக இவன் இருக்கிறானே அப்படின்னு பாக்குறவங்க ஒரு ஆச்சரியப்பட்டு இப்படி பார்ப்பது போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது. பெரும் பதுமனார். அழுந்து பட வீழ்ந்த பெரும் தன் குன்றத்து. அழுந்து பட வீழ்ந்த நல்லா அப்படி ஜம்முன்னு அப்படி போய் உட்கார்ந்துருச்சு. அந்த குன்றம் வந்து அப்படி விழுந்திருக்கு. அப்படி அந்த இடத்துல அப்படி அழுந்தி உட்கார்ந்துருக்கு. அந்த ஊருக்கு வெளியில ஒரு குன்றம். அந்த குன்றம் அப்படி அழுந்து பட வீழ்ந்த, நன்றாக ஆழமாக அழுந்தி கிடக்கின்ற குன்றம். அப்படி தூக்கிலாம் எடுத்துட முடியாது. கோவர்தனகிரியை கண்ணன் வேணா எடுத்திருக்கலாம். ஆனா இது வந்து அழுந்து பட வீழ்ந்த பெரும் தன் குன்றம். நல்ல பெரிய மலை, தன்ன குளிர்ச்சியான மலை. ஒளிவல் ஈந்தின் உலவை காட்டு.
ஒலினா அடர்ந்த மரங்கள், அங்க வந்து அடர்த்தியான ஈச்ச மரங்கள் நிறைந்து வளர்ந்திருக்கின்றன. ஈச்ச மரங்கள், முள் இருக்கக்கூடிய ஈச்ச மரங்கள் நிறைய இருக்கு. உலவை, உலவைனா காத்து, அந்த ஈச்ச மரங்களின் வழியாக காற்று அப்படி உலாவி அடிக்கிறது. இப்போ ஒரு உஸ்ன்னு ஒரு சத்தம் வரும் இல்லையா, அந்த ஓலைகள்லாம் கிடுகிடுக்கும் பொழுது ஒரு சத்தம் வரும். அந்த காத்து ஒரு சத்தத்தை, ஒரு பயத்தை கொடுக்கும். ஒரு யாரும் இல்லாத ஒரு இடத்துல, மலைப்பகுதியில, ஒரு வனாந்திரமான இடத்துல ஈச்ச மரங்கள் வழியாக காற்று அப்படி சலசலத்து வரும் பொழுது அது ஒரு அந்த கீற்றுகளுடைய சலசலப்பு, அதுவே ஒரு பயத்தை கொடுக்கக்கூடியதுதான். உலவை காட்டு, அந்த ஈச்ச மரங்களை ஒட்டி அந்த காற்று உலாவக்கூடிய காட்டு வழி அது. ஆறு செல் மாக்கள் சென்னி எறிந்த, அங்க வந்து புலிக்குட்டிகள், புலி நிறைய இருக்கு, புலியும் குட்டி போட்டிருக்கு நிறைய. அப்போ அது பசியோட இருக்கும். அப்ப அந்த யாராவது அந்த வழியாக போனார்கள் என்றால் ஆறு செல் மாக்கள் சென்னி எறிந்த, அப்படியே வேகமா வந்து தலையில முட்டிருக்குமா அந்த புலி, அதாவது தலையில அடிச்சிருக்குமா இருக்கும். அதான் சென்னி எறிந்த அப்படிங்கிறாரு. சென்னினா தலையை வந்து அடிச்சு, அப்போ அதனுடைய வாயெல்லாம் ஒரே ரத்தம். செம்மறு தலை, அதனுடைய தலையிலையும் ரத்தம் ஒட்டி இருக்கு. அப்படியே செம்மறு தலைய ரத்தம் அப்படியே ஒரு மறு போல ஒட்டி இருக்கக்கூடிய நெய்த்தோர் வாய, இந்த குருதி படிந்திருக்கக்கூடிய, இங்க நெய்த்தோர் அப்படின்னா ரத்தம், ரத்தம் படிந்திருக்கக்கூடிய வாயோடு வல்லிய பெருந்தலை குருளை மாலை மான்மோக்கு, அது மாலை நேரத்துல அது பதுங்கி இருக்கிற புதர்ல இருந்து அப்படி மேல அப்படி எட்டி பார்க்கும். அப்படி அந்த குருளை, அந்த புலி குருளைகள் குட்டியே இவ்வளவு வலிமையானதுன்னா அப்ப பெரிய தாய்ப்புலி எப்படி இருக்கும் இல்லையா. அப்போ போற வர யாரும் அந்த பக்கம் போயிட்டு வந்துட முடியாது, இதை அடிக்கும். அது மாதிரி புலிகள் அடிக்கக்கூடிய, அவற்றினுடைய வாயில் எப்பொழுதும் ரத்தம் தங்கியிருக்கக்கூடிய அச்சம் மிகுந்த வலி. இண்டு இவர் ஈங்கைய சுரன். இண்டு, இண்டு அப்படின்னா இண்டுங்கிறது ஒரு கொடி, தாவரம். காடுல ஏராளமா என்னென்னவோ கொடிகள்லாம் வளர்ந்துருக்கும், எல்லாத்துக்கும் பேர் கிடையாது. அப்ப இண்டு இவர், இண்டு அப்படிங்கிறது வந்து ஒரு கொடியினுடைய வகை. அது இவர்ந்திருக்கிறன்னா அங்க வழிகள் எல்லாம் படர்ந்திருக்கிறது. அப்படியே ஈங்கைய சுரணி, இங்கன்னா ஈச்சை மரங்கள் நிறைந்து, ஈச்ச மரங்கள் நிறைந்திருக்கு. இண்டு அப்படிங்கிற வந்து இப்ப நம்ம நிறைய ரோடோரத்தை தான் பார்க்கலாம், நிறைய அந்த மாதிரி பேர் தெரியாத இந்த சீந்தில் கொடி நிறைய படர்ந்து அப்படியே தொங்கும். ஆர்ட் ஷேப்ல இருக்கும் அதனுடைய இலை, அப்படியே படர்ந்து படர்ந்து தொங்கும். அது ஆக்சுவலா ஆயுர்வேதம் சித்தாலெல்லாம் அதை மருத்துவ பொருளா பயன்படுத்துவாங்க. ஆனா காட்டுல என்னென்னவோ மரங்கள்லாம் வளர்ந்துருக்கும், நம்ம வந்து சொல்லவே முடியாது. இப்ப இதுக்கும் ஒரு அழகான ஒரு இது வந்து ஒரு நாவல் ஞாபகம் வருது, வனவாசி. இவருடைய இது, அதுவும் பெங்கால் நாவல் தான். ஆரண்யக அப்படின்னு இல்லையா, அது ஆங்கிலத்துல ஆரண்யக தான் அதனுடைய பேருன்னு நினைக்கிறேன், ஒரிஜினல் வனவாசி. அதுல காட்டுல என்னென்ன மரங்கள்லாம் இருந்ததுங்க பெரிய வர்ணனை இருக்கு அந்த நாவல்ல. இங்க ஈங்கை மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சுரன், அது பாலை வழி, அதாவது வெயில் காலம். நமக்கு பாலை என்று தனியாக ஒன்று இல்லைன்னு நமக்கு தெரியும். குறிஞ்சியும் முல்லையும் முறைமையும் திரிந்து நடுங்கு துயரிற்று பாலை என பாலை என்பதோர் படிவம் கொள்ளும். அப்போ நல்ல வெயில் காலத்துல காஞ்சு போன காடும் மலையும் தான் பாலை வழியாக வர்ணிக்கப்படுது. அப்போ இங்க வந்து ஈர்க்க மரங்கள் அந்த மறந்திருக்கக்கூடிய வழியாக அது இருக்கிறது. வையிற்று ஐயல் மடந்தை முன்னுற்று, அந்த கூர்மையான பற்களை உடைய இந்த இளைய பெண் முன்னாடி போகிறாள், இவன் பின்னாடி போகிறான். எல் இடை நீங்கும், எல் இடை, எல்னா சூரியன், சூரியன் இல்லாத அந்த மாலை நேரத்துல சூரியன் மறையக்கூடிய, இன்னும் கொஞ்சம் தூரம் போனா இன்னும் இருட்டிடும் காடு, சூரிய ஒளியும் இல்லைன்னா காடு இன்பை இருட்டிடும். இளையோன் உள்ளம், அப்ப இப்படி கூட்டிட்டு போறானே இவள, அவனுடைய மனசு எவ்வளவு கல்லான மனசா அது. காலோடு பட்ட மாறி, கால்னா காற்று, காற்றடி மழையோடு காற்றும் அடிக்கிறது. சில சமயம் மழை நின்று பெய்யும், முத்துச்சுடர் எரிவது போல அப்படியே வந்து மழை அப்படியே நின்று பெய்யறதும் உண்டு, தூரலாக வரும். காத்தோட மழை அடிக்கும், காத்து பயங்கரமா வீசும், மழையும் அடிக்கும். அப்போ அப்போ அடிக்கக்கூடிய இடி வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா ரொம்ப சத்தமா இருக்கும், மால் வரை நிற்கும். அப்போ அந்த மலை மேல இடி விழும், இடி இடிக்கும் மலை மேல, அந்த மலையினுடைய பாறை மேலே இடி விழுகிற ஓசை கேட்பது போல உருமும். அப்படியே மால் வரை மிளிர்க்கும் உருமினும் கொடி, அந்த இடி கொடுமையானது. இடி விழுந்ததுன்னா மரம் எல்லாம் தீப்பிடிச்சு போயிடும் தான். அப்போ இவனுடைய மனசு என்ன, அந்த இடியை விட கொடுமையானதா, இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணை கூட்டிட்டு இவன் இந்த மாதிரி ஒரு அபாயமான காட்டுல இரவு வேளையில நடந்து போகிறானே அப்படின்னு எதிரில் வரக்கூடியவர்கள் இடைச்சுர மக்கள் பார்த்து அதிசயப்படுகிறார்கள். அப்ப உடன்போக்கு என்பது ரொம்ப சாதாரணமானதுதான், அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை, அதுக்கான தடையெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏன் கூட்டிட்டு போறான்னு அவங்க கேட்கல, இவளை எப்படி இவன் கூட்டிட்டு போலான்னு கேட்கல. இந்த காலத்துல கேட்கிற மாதிரி கூட்டிட்டு போறது நியாயம்தான், ஆனால் இந்த நேரத்துல போய் கூட்டிட்டு போறானே அப்படிங்கிறத அவர்கள் அதாவது ஆச்சரியத்தோடும் வியப்போடும்
பயத்தோடும் சொல்லுவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. சோ பாலைத்திணை பாடல் பெரும்பதுனாருடையது. பாடல் இதுதான். ஒரு தடவை படிச்சோம்னா நமக்கு புரிஞ்சிடும். அழுந்து பட வீழ்ந்த பெருந்தன் குன்றத்து ஒலிவல் ஈந்தின் உலவை காட்டு கழுவைனா குப்பை உலவின காற்று ஆறுசல் மாக்கள் சென்னி எறிந்த செம்மறு தலைய நெய்த்தோர் வாய வல்லிய பெருந்தலை பொருளை மாலை மான் நோக்குன்னா இப்படி பாக்குமா, வெளியில புதர்ல இருந்து எட்டி பாக்குமா. இண்டு என்கிற கொடிகள் படர்ந்திருக்கக்கூடிய ஈங்கைய சுரணி, ஈங்கை மரங்கள் வளர்ந்திருக்கக்கூடிய சுரணல். வையிற்று ஐயல் மடந்தை முன்னுற்று எல்லிடை நீங்கும் இளையோன் உள்ளம் காலோடு பட்ட மாறி மால்வரை மெளிப்பும் உருமினும் கொடுலே. இடியை காட்டிலும் இது கொடுமையான உள்ளம் படைத்தவனாக இவன் இருக்கிறானே அப்படின்னு சொல்லி இந்த பாடலோட முடிந்து அடுத்த பாடல்கள் அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.